தாமரை மலர்ந்தே ஆக வேண்டும். சாமானியர் சொன்ன விஷயம் திமுக கனவில் விழுந்த இடி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 12 நாட்களே உள்ள நிலையில் களத்தில் பாஜக தலைவர்கள் அதிமுக திமுக என பிரச்சாரம் வேகமெடுத்துள்ளது. 4 முனை போட்டியாக இருக்கும் களம் பெரும் எதிர்பார்ப்பை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்நிலையில் மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார். ஏற்கனவே சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினரான பூமிநாதனுக்கு மீண்டும் திமுக தனது கூட்டணியில் வாய்ப்பு கொடுத்துள்ளது. இந்நிலையில் பூமிநாதன் செயல்பாடுகள் குறித்து நமது சேனல் மூலம் மக்களிடம் கருத்து கேட்கையில் இது நாள் வரை மக்களின் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றும் அவரை சந்திக்கவே முடியவில்லை. எங்கள் பகுதியில் பல பிரச்சனை இருக்கு, இன்னும் தீர்க்காமல் பிரச்சாரத்திற்கு வருகிறார். மத்தியில் மோடி இருப்பது போல் எங்கள் தொகுதிக்கு ஒருவர் வேண்டும். அதற்கு ராம ஸ்ரீனிவாசன் சரியான நபராக இருப்பார். கட்டாய மதுரை தெற்கில் மாற்றம் வேண்டும், தாமரை மலர்ந்தே ஆக வேண்டும் என தெரிவித்தார். இதன் மூலம் திமுக கூட்டணி வேட்பாளர் பூமிநாதனுக்கு எதிராக மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருப்பதாகவே பார்க்க முடிகிறது. சிந்திச்சு ஓட்டு போடணும், அவ்வளவுதான். தெரிஞ்சுட்டீங்களா? ஆமா, மாற்றம் இருந்தா தான் நல்லதுன்ற. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகும்? மக்கள் பிரச்சனையை பார்க்கணும். மக்கள் பிரச்சனை மெயினாக பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமாம், அதுதான் மெயின். அதுக்கு தானே அவங்க நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். நம்மளால் பேச முடியலன்னு தானே நம்ம இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, எதனால ஒரு பிரச்சனை போனால் எல்லாத்துக்குமே இதுனா அப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள்? தெரிஞ்ச வரைக்கும் நான் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது. எந்த ஏரியாண்ணே? மீனாட்சிபுரம் 3வது தெரு. உங்கள் பேர்? கே ராஜேந்திரன். இங்கே என்னென்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது? இங்கே இந்த ட்ரைனேஜில் இவங்களுக்கு ட்ரைனேஜ் பிரச்சனை தான் இருந்துச்சு. தண்ணி போகாமல் வீட்டுக்குள்ளே சாக்கடை ஏறி. இப்போ மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வரணும், அதைத்தான் விரும்புகிறோம், பார்ப்போம். வரட்டும், மலரணும்னு நினைக்கிறீங்க? மலரட்டும், மலர்ந்து மக்களும் மலரட்டும், அவ்வளோதான். அதைத்தான் விரும்புகிறோம் நாங்கள், அவ்வளோதான். வேறு என்ன, வேறு எதுவும் நாங்கள் விரும்பலை. அவரெல்லாம் டைரெக்டாக பார்க்க முடியாது, தெரிஞ்சுட்டிங்களா? பூமிநாதர் ஏன் அப்படி இப்போ வர ரோடு கேட்டு வரப்போ கேட்கலாம் இல்லைங்க? என்னத்தை கேட்க சொல்கிறீங்க? இந்த பேசுகிறோம்ல, இதுலேயே அவர் பார்ப்பார்ல, பார்க்கட்டும். முகேஷ் சர்மா அன்றைக்கி போய் பார்க்க போனால் அவரையும் பார்க்க முடியல. இந்த ட்ரைனேஜ் பிரச்சனைக்கு எல்லாமே அவங்க கட்சிக்காரங்க. ஆமாம் சார், அவர் கவுன்சிலர், அவர் டிஎம்கே காரர் தானே. ஆமாம், அவரையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, சும்மா போய் ஹெல்ப்புக்கு இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களை தான் பார்த்து நான் பேசணும். நீங்கள் தான் அவர்கிட்ட பேசுவீங்க. அப்படி தான் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் குறைய நேராக கேட்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஏரியா கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர் அப்படி தான் இருக்காரு, எம்எல்ஏ அப்படி தான் இருக்காரு. உண்மை அதுதான். என்ன நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நல்லாட்சி வரணும், அவ்வளோதான். நல்லது நடக்கணும் மக்களுக்கு.